போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். சார், நான் நல்லா தான் படிக்கிறேன், தினம் படிக்கிறேன், ஆசையாக படிக்கிறேன், நைட்டு படிக்கிறேன், காலையில் படிக்கிறேன், ஆனால் மறந்து போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம நினைவாற்றலை வளர்த்துக்கொள்வதற்காக சில டிப்ஸ் பார்க்கலாமா? மறந்தே போனது தினம் விழுங்கும் மெமரி கேப்சூல் மாத்திரை போட்டு பழக்கப்படுத்தணும். என்ன சொல்றாங்க ஒரு கவிதையில், மறந்தே போனது தினம் விழுங்கும் மெமரி கேப்சூல். அப்ப மெமரி கேப்சூலால எந்த பலனும்? சரி, விடிய காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஏதாவது மந்திரம் சொல்லி நினைவாற்றல் வளர்த்துக்கலாமா? அதுவும் முடியும். நமக்குள்ளே தான் நம்ம நினைவாற்றலை வளர்க்கிய தகுதியை வேறு அனுபவங்களால வளர்த்து நமக்கு என்னென்னலாம் மறக்கிறது. விருப்பமான விஷயங்கள் மறக்கிறது, பிரம்மாண்டமான விஷயங்கள் மறக்கிறது, காட்சிப்படுத்துகின்ற விஷயங்கள் மறக்கிறது, சில குரல் நமக்கு மறக்காது, சில அவமானங்கள் மறக்காது, சில நகைச்சுவை உணர்வுகள் நமக்கு, சில குழந்தைகளுடைய குரல் மறக்காது, அழகான முகம் மறக்காது, நமக்கு பிடித்தமான விஷயங்கள் எதுவுமே மறக்காது. இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி டெவலப் பண்ணி, எங்க அண்ணன் சொன்னாரு, எங்க அப்பா சொன்னாங்க அப்படின்லாம் இங்க படிக்காம உங்களுக்குள்ளே ஒரு விருப்பம் இருக்கும், இந்த ஆசை இருக்கும், அதுல நீங்க லைத்து அதை படிக்க முடியும். யாருக்காகவோ படிக்கிறது இல்லாம உங்களுக்காக நீங்க படிக்கும் போது அதனுடைய தாக்கம் உங்களுக்கு புரியும். அதனால விருப்பம் அவசியம். அப்புறம் மனசை தெளிவா வச்சு, எப்படின்னா அக்கா தங்கச்சியோட சண்டை போறது, அம்மாட்ட கோச்சிட்டு போறது, இதெல்லாம் படிக்கிற நேரத்துல வேண்டியதில்லை. அது உங்களுக்கு வேற தாக்கத்துல மன அழுத்தத்தை உண்டு. அதனால எதெல்லாம் தள்ளி போட முடியுமோ அதெல்லாம் நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பரிச்சை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மனசு எளிமையா இருக்கும், இலகுவா இருக்கும், ஒரு சிறகு கட்டி பறக்க முடியும், ஒரு பறவை. அதனால எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒதுக்கிட்டா, தெளிந்த நீரடையில தான் முகம் பார்க்கும் இல்லையா? ரசம் போன கண்ணாடியில முகம் பார்க்க முடியுமா? முடியாது. அதனால மனதை தெளிவாக முதலில் வைத்துக்கணும். இரண்டாவது, விசித்திரமான விஷயங்கள் நமக்கு மறக்கிறது. இப்ப கேரளாவில் வெள்ளம் வந்த போட ஒரு நிகழ்ச்சி பார்த்துருக்கு. யானை முதுகுல சிறுத்தை ஏறி அந்த வெள்ளத்தை தப்பி, அது விசித்திரமான விஷயங்கள் மறக்கிறது இல்லை இல்லையா? அது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்போது ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி விசித்திரமா கூட இருக்கலாம். ஒரு விஷயத்த நீங்க விசித்திரமா கூட கற்பனை பண்ணி அதை மெமரியில நீங்க ஏத்திக்கலாம். அடுத்து, காட்சிப்படுத்துகிற விஷயம், விஷுவலைஸ். ஒரு விஷயத்த காட்சிப்படுத்தினாலே அது மறக்கிறது இல்லை. இது வரலாறு படிக்கும் போதோ இல்லை சயின்ஸ் படிக்கும் போதோ அதை காட்சிப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது மறக்காது. இப்போ உதாரணமா ஒன்று பார்க்கலாம். கரப்பாம்பூச்சியின் நிறம் ரத்தத்தின் நிறம் வெள்ளைன்னு, இது மறந்து போயிடுதுன்னு வச்சுங்களேன். ஒரு காட்சிப்படுத்தி பார்க்கலாம். ஒரு கரப்பாம்பூச்சிக்கு பெட்ல இருக்கிற மாதிரியும் அதற்கு வெள்ளை ரத்தம் செலுத்தப்படுற மாதிரியும் ஒரு கற்பனை காட்சியை உருவாக்கி மனசுல வச்சுட்டீங்கன்னா அது மறக்காது. அது மாதிரி பிரம்மாண்டமான விஷயங்கள் நமக்கு மறக்கலாம். இப்ப செல் பாடம் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது தாவர அணுவோ இல்ல விலங்குகளுடைய அணுவோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு காட்சிப்படுத்தாம ஒரு காட்சிப்படுத்துற மாதிரி பெரிய சார்ட்ல வரைங்க, அந்த செல்ல வரைங்க, அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் கலர்ல வெவ்வேறு வண்ணங்களை தீட்டிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மறக்காம இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ் அப்படின்னா அது என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ அதுல அதை காட்சிப்படுத்துற மாதிரி மனசுலையும் பதிஞ்சிடும். ஓகே, நன்றி.